Dear student, 12th standard chapter 3 chapter 4 x is 4.1, sum number 2, find the period and the amplitude of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பீரியட் அண்ட் ஆம்பிளிட்யூட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம்டா. பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் y ஈக்குவல் டு sin 7x. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்ன வரும்? y ஈக்குவல் sin 7x. we know that y equal to a sin alpha x நம்ம என்னடா ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நம்ம நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் a வேல்யூ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. a வேல்யூ பக்கத்தில் அங்கே 1 இருக்குது, ஆல்பா வேல்யூனா நமக்கு 7 இருக்குது. அப்போ ஆம்பிளிட்யூட்னா ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a தான் ஆம்பிளிட்யூட் ஆஃப் ஜென்ரல் ஃபார்முலா 1. அப்போ ஏக்குனா 1 மாடுலஸ் எடுத்தால் 1 தான். ஓகே, இப்போ பீரியட்னா நமக்கு என்ன வரும்? 2π மாடுலஸ் ஆஃப் ஆல்பா. 2π ஆல்பாக்குனா 7 இருக்குது, இப்போ மாடலஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, ப்ராப்ளம் 7. அப்போ 2π தான் 7 தான் பீரியட். ஓகே, ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனோட பீரியட்னா ஆம்பிளிட்யூட்னா கேட்டால் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் y ஈக்குவல் மைனஸ் சைன் ஆஃப் 1/3x. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பி நோதர் y ஈக்குவல் a சைன் ஆல்பா x. ஏக்கு நம்மனா அது -1 இருக்குது, ஆல்பாவுக்கு 1/3. ஓகே, எக்ஸ் எடுத்துக்கூட எக்ஸ் கரெக்ட் ஆகுது, இந்த ஆல்பா இடத்துல தான் 1/3 இருக்குது. ஓகே, இப்போ ஆம்பிளிட்யூட் என்ன ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் a. அப்போ ஏக்கு என்ன ஆகுது? -1. மைனஸ் இருந்தாலும் வரும், பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவ், ஏன்னா ஆம்பிளிட்யூட் நெகட்டிவ் வராது, +1. அப்போ நெக்ஸ்ட் பீரியட் நமக்கு 2π மாடுலஸ் ஆஃப் ஆல்பா. அப்போ 2π என்ன வரும்? ஆல்பா வேல்யூ 1/3, இந்த 3 மேலே போனால் 6π ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் y ஈக்குவல் 4 sin -2x. y ஈக்குவல் 4 sin -2x பீரியட் என்ன ஆம்பிளிட்யூட் என்ன செக் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன we know that y ஈக்குவல் டு y equal to a sin alpha x. ஓகே, ஜென்ரல். ஓகே, அப்போ ஏக்கு என்ன வரும்? 4 இருக்குது, ஆல்பாக்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. ஓகே, ஆல்பாக்கு -2. ஓகே, இப்போ ஆம்பிளிட்யூட் என்ன ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a. ஏக்கு என்ன இருக்குது? 4 + 4 தான், இப்போ ப்ராப்ளம் 4 தான். பீரியட் என்ன வரும்? 2π ஆல்பா. 2π ஆல்பாக்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. மாடுலஸில் மைனஸ் இருந்தால் பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணால், அப்போ 2π/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா π. அப்போ பீரியட் எவ்வளோ நமக்கு? π. ஓகே, just 2 mark question கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.